இப்போ வந்து நம்ம அந்த கொலோசியம் கிட்ட இருக்கோம். இட்ஸ் வெரி வெரி crowded, very very chaotic. ஹலோ வணக்கம் மக்களே, குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நேற்று ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய கன்ஃபியூஷன், ஸோ அதனால் நம்ம vlog பண்ண முடியல. ஸோ பேசிக்காக நேற்று வந்து அரௌண்ட் 5:30 இங்கே ரீச் ஆகிட்டோம். ஹோட்டல் எர்கிஃபேல இருக்கோம். அண்ட் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் கொஞ்சம் ஷார்ட்டாக பிரேக் எடுத்துட்டு லைக் 7:15 நாங்கள் கீழே போனோம். they said they'll take us to some ரோட் எங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், இட்டாலியன் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. லைக் ஆர் கைட் லெஃப்ட் அஸ் அண்ட் வெண்ட். எங்களை மட்டும் இல்லை, ஒரு 4-5 ஃபேமிலியை விட்டுட்டாங்க. அண்ட் we were on time, but it seems like the guide was not here and it was assigned to another guide. அண்ட் இது மாதிரி நிறைய கதை சொன்னாங்க. பட் அது மொத்தம் நாங்கள் போகல. ஸோ பக்கத்தில் இருக்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு அண்ட் தென் we came back and we slept. So that was the scene yesterday. And இன்னைக்கு மார்னிங் I think we have a plan, like இன்னைக்கு கொலோசியம் போகிறோம். அண்ட் இப்போது டைம் வந்து அரௌண்ட் 8 o'clock ஆகுது. ஸோ நம்ம மார்னிங் கிளம்பி கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 8:20 ரிப்போர்ட்டிங் அண்ட் 8:20 போய் நம்மளோட கைடை மீட் பண்ணிட்டு அண்ட் தென் we are leaving to Colosseum and other tourist spots. So that is the scene. அதுதான் இன்றைக்கி பிளான் டுடே. அண்ட் ரூம் டூர் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ லாங் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுருக்கோம். ஸோ டோன்ட் மைண்ட் தட். பட் ரூம் டூர் காட்டுறேன். கம்பேரிட்டிவ்லி திஸ் ரூம் இஸ் ஆல்சோ அ குட் ஒன். ஸோ லெட்ஸ் see. ஸோ திஸ் இஸ் தி டோர் அண்ட் தென் இது டோர் உள்ள வந்தோடனே ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் இஸ் ஆல்சோ குவைட் குட். லைக் ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் இங்கே வந்து பாத் டப் இருக்குது. ஹலோ, திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் டுடே. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் பாத் டப்ஸ். And then இப்படியே உள்ள வந்தோன்னா this is the room, like one spacious double bed and அங்கே ஒரு table and chair and then இங்கே ஒரு bench with the telephone and then இங்கே sliding door இருக்குது. So don't mind, we have clothes or I'm not showing. And then this is me. ஒரு full size mirror இருக்குது. I am planning வீட்டுக்கு போனோடனே நானும் இந்த மாதிரி ஒரு full size mirror வாங்க போகிறேன். I really love this. And there is a flat LED TV or something. And then this is one opening like a window, but we cannot open or it's not like a balcony. Slip ஆனோ சதறிடும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஸோ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணல. அண்ட் திஸ் இஸ் தி வியூ ஃப்ரம் அவர் ரூம். ஸோ அங்கே பஸ்ஸஸ் நிற்கிது. ப்ராபப்ளி அந்த பஸ்ஸஸில் தான் நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. It's already time. We should be heading out for the breakfast. So let's go. I felt it's a very good hotel. நிறைய ரூம் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக இருக்குது. இங்கே பாரு, நல்லா அப்படியே பேப்பர் எஃபெக்டில் இருக்குது. Yes guys, this was our breakfast. As usual, breakfast was compliment and after the breakfast எங்கள் பஸ் ரெடியாக இருந்துச்சு. So we are now heading to Colosseum as a first stop. So ரோம் பொறுத்த வரைக்கும் we opted for a group trip. Unlike Italy, நீங்கள் நேபிள்ஸ் பார்த்துருப்பீங்க and ஸ்பெயின் பார்த்துருப்பீங்க. All those were self-explored by us. But Rome we opted for group trip because it is a very huge and very touristy place and நிறைய places இருக்குது. We had a very limited amount of time. So அதுக்குள்ளே we wanted to cover max of Rome. So அதனால் we opted for a group trip. குரூப் ட்ரிப் அப்படின்னு சொல்லும் போது there will be a lot of people from different country, different ethnicity and அதுவே ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். லைக் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் and அதுவே ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகும் which will be an advantage on site. And another main advantage is கம்ப்ளீட்டாக ஒரு கைடு இருப்பாங்க அந்த ஃபுல் டே எப்படி போக போகுது அண்ட் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது அந்த ரோமோட சிட்டி ஸ்ட்ரக்சர் என்ன, எது இம்பார்ட்டன்ட் பிளேஸ், அந்த மாதிரி எல்லாமே கைட் பண்ணி அண்ட் ஹவ் இஸ் ஆர் டே கோயிங் டு பி எல்லாமே நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க which will be a major advantage.
and now we arrived at Colosseum. That is going to be our first stop. இறங்கின உடனே you can see right, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைக் அண்ட் ஒரு ஹெட்செட் கொடுத்துட்றாங்க. ஸோ தட் the guide will be always in our connect. ஃபர்ஸ்ட் போனோடனே நாங்கள் அதான் கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணோடனே we started following our guide. இனிஷியலாக we thought we are following our guide and ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரீட் கூட்டிகிட்டு போகிறாங்க to go to Colosseum because the building, the marvel you're seeing now is the Colosseum. அப்படியே அந்த மெயின் ரோடில் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் நாட் அவேர் அட் ஆல், பட் ஆஃப்டர் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் லைக் திஸ் இஸ் கொலோசியம் ரைட் அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் கேஷுவலாக மக்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. உலக அதிசயம் நமக்கு, பட் அவங்களுக்கு எப்படி நமக்கு தெரியல. ஸோ ஐ வாஸ் ரியலி ஸ்டன்ட் அண்ட் அதுதான் கொலோசியம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் வீடியோஸ் லைக் எனி திங் பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் அ பக்கெட் லிஸ்ட்டில். லைக் கொலோசியம் இஸ் 7 wonders ஆஃப் தி வேர்ல்டில் ஒன்று. அண்ட் அது இவ்வளோ கிட்டேருந்து பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ வாஸ் நாட் ரியலி ஏபிள் டு பிலீவ் மை செல்ஃப் அண்ட் ஐ வாஸ் ரியலி ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட். ஸோ ஃபர்ஸ்ட் த ஒன் திங் ஐ வாண்டட் டு ஹைலைட் இஸ் லைக் நீங்கள் ப்ராப்பராக ஒரு கைட் வச்சு வர்றது இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் இங்கே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். லைக் அங்கே டூர் கைட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பீப்புள்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரியல அதோட ஆத்தென்சிட்டி எப்படின்னு தெரியல, அதோட ஜென்யூனிட்டி எப்படின்னு தெரில. ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஸ்கேம்ஸ் அண்ட் அதை பற்றி நீங்கள் அவேர்டாக இருக்கணும். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலோசியம் வந்து வார்னால லைக் ரொம்ப நாள் அதனால் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இது வந்து யூஸ்வலாக மோஸ்ட்லி இந்த கிளாடியேட்டர் சண்டைக்கு இந்த மாதிரி வன்முறைக்கான அது ஒரு கேமாக கன்சிடர் பண்ணி விளையாடிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த கேட்ட கான்வர்சேஷன் இஸ் லைக் எனக்கு வந்து அந்த ஹெட்செட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ எம் ட்ரைங் டு கன்வே தட் இன்ஃபர்மேஷன் டு மை மாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டேக் அ வீடியோ. பட் இட் வாஸ் வெரி குயிக் அண்ட் அதனால் ஐ லெட் யூ கைஸ் நோ நவ். ஸோ ஃபர்ஸ்ட் கொலோசியம் பற்றி யூ கைஸ் நோ இட் இஸ் ஒன் ஆஃப் our 7 world wonders and it is one of UNESCO's World Heritage Site. அதனாலே உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடையாவது இதை பார்த்துடணுன்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் தேர் வர் ஸோ மெனி பீப்புள் கிளிக்கிங் பிக்ஸ் அண்ட் அதை ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுன்னு ஸோ மெனி டூரிஸ்ட் கைஸ் இன்க்ளூடிங் மீ. அண்ட் அவங்க கொடுக்குற போசஸ்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி காட் இன்ஸ்பயர்ட். அண்ட் இப்போது கொலோசியத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கொலோசியம் த என்டையர் பில்டிங்கோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 acres. அண்ட் இது வந்து ஆன் டாப் ஆஃப் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு மேலே தான் இது கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. and it is considered to be one of the greatest architectural achievements of the Roman Empire. நீங்க பார்க்கும்போதே you can see that, right? The architecture was so insanely good, and இந்த கொலோசியத்துல like they can sit or accommodate around 50,000 to 80,000 of people. This world wonder was said to be approximately 2,000 years old, and adula 500 years it was in use, which is a very big thing, guys. And mostly it was used for those gladiator fights in those periods. The one factor that really interested me is, yes, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது is the remains of Colosseum, but இன்னும் இது கம்பீரமாக நிற்குது after withstanding like 4 massive fires and 3 earthquakes. பேசிக்காக இப்போ வந்து நம்ம அந்த கொலோசியம் கிட்ட இருக்கோம். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரேடியோவும் ஹெட்செட்டை கொடுத்துருக்காங்க. காதில் ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. Colosseum is the largest ancient standing amphitheater in the world. Colosseum is situated in the center of city of Rome, and since it is considered to be one of the renowned symbol of Rome, இப்போ கூட any major events in Rome will happen in and around Colosseum தான். So always ஒரு crowd இருந்துட்டே இருக்கும். It's very very crowded, very very chaotic. And இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட is the people who are standing in line to go inside the Colosseum. And if you guys ask me, I highly recommend you guys to pre-book online tickets. And கொஞ்சம் கொலோசியத்தில் கூட்டம் கம்மியாக இருக்க டைம் like early morning or closing time அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் crowd கம்மியாக இருக்கும், and you can also explore Colosseum peacefully. As you guys can see, crowd ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, and we didn't have much time, so அதனால் we were not able to get in Colosseum. But nevertheless, வெளிலேருந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கவே was a very spectacular view. And அதை தவிர அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா there would be a lots of history written in the boards, so நீங்கள் அதை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். And after the Colosseum is the center part, but அதை சுற்றி there are so many places, so அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்.
ரோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அண்ட் நீங்கள் உள்ளே போகும்போதே ஒரு ஏன்ஷியன்ட் வைப் கிடைக்கும் அண்ட் அதை நீங்கள் சுற்றி பார்க்குறது தான் இந்த ரோமோட ஸ்பெஷாலிட்டியே. அதுக்கு தான் இங்கே டூரிஸ்ட்டும் வருவாங்க. ஸோ கொலோசியம் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி எபிக் பில்டிங். அண்ட் அதை தவிர நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் இஸ் அ ப்ராப்பர் ஆர்கியாலஜிக்கல் சைட் and it is called as Imperial Forum. So இங்கே நீங்கள் எப்படி ரீச் ஆகலான்னா கொலோசியத்தை சுற்றி நீங்கள் நடந்து வந்தாலே you will notice this arch. So இந்த arch is the starting point of the Imperial Forum. So Imperial Forum போகிறதுக்கு முன்னாடி there is this security check and அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். People usually think like Colosseum is one and only the epic spot in Rome. அதுக்காகவே போகணும்னு நினைப்போம். Yes, Colosseum is one of a spectacular monuments. But the site I am going to show now is much more spectacular. இந்த ஆம்பியன்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணோன்னா இப்போ ஒரு ரோமன் ஏன்ஷியன் ஃபிலிம் உள்ள போனால் எப்படி இருக்கும், கிளைமேட்லேருந்து நீங்கள் நடந்து போகிற ரோட்லேருந்து லைக் நீங்கள் சைடில் பார்க்குற வால்ஸ் எல்லாமே ஒரு மூவி செட்டுள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும். And இப்போ now we are getting into the security check and this is the starting point. இது உள்ள போக போக you can reach Imperial Forum and I recommend you guys to buy a combined ticket like Colosseum and Imperial Forum சேர்த்து வாங்கினா you can save some euros. So to start off, the first monument you are witnessing is called the Arch of Titus. So இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஆர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை பில்லர்ஸாக இருக்கட்டும் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ விக்ட்ரி. ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு அந்த பர்சனுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி ஆர்க்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஆர்க்ஸோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி ஸ்டன். இப்போ you're officially entering into ancient Rome. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற சீரீஸ் ஆஃப் பில்டிங் இது எல்லாமே ஒரு மானுமெண்டல் ஆர்கிடெக்சரல் காம்ப்ளெக்ஸ் built in a period of about 150 years. This is the place where the Romans used to live. ஸோ இம்பீரியல் ஃபோரமை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன் லேமன் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா தெர் வில் பி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பட் இவங்க எல்லாரும் கேதர் ஆகிற ஒரு மெயின் சென்டர் ஆஃப் பிளேஸ் இருக்கும்ல, தட் இஸ் இம்பீரியல் ஃபோரம் ஃபார் யூ கைஸ். திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ரிலிஜியன் அண்ட் எக்கனாமி டியூரிங் த ரோமன் எம்பையர். அப்படியே ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். தேர் வில் பி டெம்பிள்ஸ், தேர் வில் பி கேதரிங் ஹேப்பனிங், தேர் வில் பி ஃபோரம்ஸ், தேர் வில் பி லைக் பாலிட்டிக்ஸ் ஈவெண்ட் ஹேப்பனிங் அண்ட் நிறைய ஃபோரம்ஸ் இருக்கும் லைக் ஃபோரம் ஆஃப் சீசர், ஃபோரம் ஆஃப் Augustus, Forum of Peace and Forum of Nerva and Forum of Trajan. So in the Forum of Caesar is like a temple for Venus. So and the mari just visualize the place as one epic center where people used to gather for worshipping, for buying things, marketing, and inga there is also a cemetery which we'll be seeing later. And now forum சொல்கிறது it can represent many things. It can be a venue for public speeches, criminal trials, gladiator matches, அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இங்கே இருக்க அவ்வளோ ஹிஸ்ட்ரியும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேரால் உங்களுக்கு ரேப் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இங்கே இருக்க ஒரு பில்டிங்க்குமே ஒரு பில்லர்ஸ், ஒரு ஆர்ட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எல்லாம் நான் கம்பைன் பண்ணோன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கே எழுதிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஹிஸ்ட்ரி இருந்தது இதில். எனக்கு இருக்கிறதுலே இந்த வீடு பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரி சர்க்குலர் ஸ்ட்ரக்சரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த மெட்டல் டோர் இஸ் அ பிரான்ஸ் டோர். இன்னமும் அந்த டோரோட லாக் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி அ டெம்பிள் பில்ட் பை அ எம்பரர் ஃபார் ஹிஸ் சன் ஹூ டைட் ஏர்லி. அந்த மாதிரி ஒரு பில்டிங் முன்னாடியோ ஒரு மானுமெண்ட் முன்னாடியோ போர்டிங்ஸ் இருக்கும் லைக் வாட் தட் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ்ன்ட்டு. தட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இல்லைனா என்ன மாதிரி ஒரு பில்டிங்க்குமே அவங்க பாட்டுன்னு ஒன்று சொல்ல நம்ம பாட்டுன்னு ஒன்று இமேஜின் பண்ணி நடக்க வேண்டியது தான். இப்போ கூட நீங்கள் பார்க்குற இந்த 6 பில்லர் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு எப்படி இமேஜின் ஆச்சுன்னா லைக் இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் அவரோட சிஎம் ஆஃபீஸ்க்கு போவார், அந்த ஆஃபீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இட் இஸ் ஆக்சுவலி அ டெம்பிள் கால் டெம்பிள் ஆஃப் ஆண்டோனியஸ் அண்ட் ஃபாசிட்டா. யா கைஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இதுலங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட இஸ் அ பரியல் சைட். அண்ட் அந்த போர்டிங்ஸில் போட்டிருக்கோம் லைக் பரியல் கிரவுண்ட் எப்படி அவங்க யூஸ் டு பரி த காப்ஸ் அப்படின்றதெல்லாம் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு போர்டிங்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க.
as a lover of history and archaeology, நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி, we are more into these things and we have visited so many archaeological sites, but ஒரு full ancient Rome cityயவே ஒரு மாதிரி archaeological site-ஆ preserve பண்ணி and அதையும் டூரிஸ்ட்டுக்கு டிஸ்பிளே வைக்கிறது, it is not at all an easy thing. If you guys are relatable to me, like உங்களுக்கும் history இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பிடிக்கும்னா, for sure Rome is a treat guys, because my mom is a gold medal in archaeology and அவங்க ஃபுல் டைமும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. லைக் கிட் இன் வண்டர்லேண்ட் எப்படி இருப்பாங்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அரீனா அங்கே நிற்கிறவன் எடுக்கிறியா? அண்ட் அவங்க கூட நானும் ஓவர்லோட் ஆஃப் ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எடுத்துக்கிட்டேன் in a good way guys, because எங்களுக்கு வந்து இந்த archaeological sites எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும்னா, லைக் we used to relate with our culture, like தமிழ் ancient archaeological sites எல்லாம் விசிட் பண்ணும்போது அங்கே எப்படி இருந்துச்சு இங்கே எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி we used to compare and எங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி we used to relate and நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். Coming back to the info guys, so the most important key point to remember always, in general நீங்கள் ரோம் எடுத்துக்கிட்டாலே ஒரு சைட் நீங்கள் போனோனாலே easily it takes around 2 to 3 hours to explore, so be prepared to walk. அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ போட்டுக்கோங்க. This is a very key point guys. You can easily walk around 20k steps. நான் இது மினிமம் சொல்கிறேன், பிகாஸ் அந்த டேயில் நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தேன்னு you cannot even count. And another thing is, like நான் வீடியோட ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி தான், I insist on taking a guide, ஒரு டூர் கைட் இல்லைனா ஒரு ஆடியோ கைட், ஏதாவது ஒரு கைட் வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த பிளேஸ் யூ கேன் ஈஸிலி கெட் லாஸ்ட் அண்ட் இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் புரியாமலே இருக்கும். ஸோ கைடு இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்வேன் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் மேசிவ் பிளேஸ் பீஸ்ஃபுல்லி. நேரில் இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் இதோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி மைண்ட் பாக்லிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட் இமேஜின் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட வீடுங்களை பார்க்குறோம், டெம்பிள்ஸ் பார்க்குறோம், சிமெண்ட்ரி பார்க்குறோம். அண்டு எனக்கு தோணும் லைக் இப்போ நம்ம இருக்கிற இந்த ஸ்பேஸ் கூட ஒரு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரிசர்வ் பண்ணால் நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் நம்ம எப்படி வாழ்ந்தோன்ட்டு அவங்க அதை பார்க்கும்போது யாருக்கு தெரியும், மேபி தே கேன் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி அஸ்டானிஷிங் அண்ட் ஓவர்வெல்ம்ட் லைக் என்ன மாதிரி. And with that note, we have come to the end of this video guys. Imperial Forum and Colosseum completely explore பண்ணிட்டு we headed to our next location. It is world's smallest country. Hint கொடுத்துட்டேன், Google பண்ணி பாருங்க. It is another very spectacular place. Stay tuned guys. I'm planning to upload it in the next couple of days. And இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் guys. It means a world to me. And consider like, share and subscribing. So future வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். Do comment your doubts and queries, anything. For sure I'll reply. So yeah guys, thank you. Until next time, tata, bye bye.